சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் வானிலை நிலவரம் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் அஞ்சலி. நன்றி கல்பனா. நேயர்களுக்கு வணக்கம். நேற்று இரவிலிருந்து அதிகாலை வரைக்கும் சென்னையிலும் சரி மற்ற பகுதிகளிலும் சரி மழை இருந்தக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் பல்வேறு இடங்களில் வெயில் அடிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இப்போ இருக்கக்கூடிய காலநிலை காலையில் வெயிலும் அதே நேரத்தில் மதியத்திற்கு மேலே மழையும் அடிக்கிறதுனால தான் பல்வேறு இடங்களில் காய்ச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்குமே வானிலை நிலவரம் நமக்கு அந்த மாதிரியான ஒரு காட்சிகளை தான் உணர்த்துது. இன்னைக்கு காலையில் பல்வேறு இடங்களில் வெயிலினுடைய இந்த தாக்கம் லேசாக இருக்கும். ஆனால் இது மதியத்திற்கு அப்புறம் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம சேட்டலைட் வரைபடம் மூலமா பார்க்கலாம். இப்போ மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே மெல்ல மெல்ல மேகமூட்டங்கள் உருவாகி அதற்கு அடுத்தபடியாக பல்வேறு இடங்களில் இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்குது. இப்போ 12 மணி போல இந்த நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. முதல்ல இந்த அரபிக்கடல் பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய காற்று கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் முதல்ல ஆரம்பிக்குது. அங்கே இந்த மழை ஆரம்பிச்சு அதற்கு அடுத்தபடியாக என்ன ஆகுதுன்னா இங்கே டெல்டா மாவட்டங்கள், தொடர்ந்து தென் மாவட்டங்கள், அதற்கு அடுத்தபடியாக வட கடலோர மாவட்டங்களில் இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கும். காலையில் நமக்கு பார்க்கும்பொழுது வெயிலாக இருக்கக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து மதியம் 12 மணிக்கு மேலே என்ன ஆகும்னா நாகர்கோவில், திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களில் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். தொடர்ந்து இந்த பக்கம் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் என்பது மெல்ல மெல்ல நகர ஆரம்பிக்குது. அதற்கு அடுத்தபடியாக இந்த காற்றினுடைய மாறுபாடு காரணமாக வளிமண்டலத்தினுடைய மேலடுக்கு சுழற்சி காரணமாக என்ன ஆகும்னா மழை பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் நீடிக்கக்கூடிய காட்சிகள் நமக்கு தெரியுது. பாருங்க, முதல்ல நாகர்கோவில், திருநெல்வேலி, அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் பகுதிகளில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மழையானது மெல்ல மெல்ல என்ன ஆகுதுன்னா நமக்கு அதற்கு அடுத்தபடியாக தென் மாவட்டங்களில் நீடிக்கக்கூடிய காட்சிகள், அதாவது திண்டுக்கல் பகுதி, திருச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட இடங்கள், சேலம், ஈரோடு, அதற்கு அடுத்தபடியாக தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். மதுரை, காரைக்குடி உள்ளிட்ட பகுதிகளிலையும் இந்த மழையினுடைய தீவிரம் என்பது மெல்ல மெல்ல நகர்ந்து தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக உள்ள இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களும் சரி, வடகடலோரமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், மதுராந்தகம், அதற்கு அடுத்தபடியாக புதுச்சேரி, நெய்வேலி, திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட இடங்கள், சென்னை உள்ளிட்ட இடங்களில் இந்த மழையினுடைய தீவிரம் என்பது மதியம் 2 மணிலிருந்து ராத்திரி, அதாவது நண்பகல் ராத்திரி நமக்கு நள்ளிரவு 1 மணி வரைக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்குது. நள்ளிரவுக்கு மேலே என்ன ஆகும்னா வடகடலோர மாவட்டங்களில் இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இன்னைக்கு ராத்திரி இந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் என்பது சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திரும்பியும் நாளைக்கு காலையில் ஒரு இடைவெளி விட்டு அதற்கு அடுத்தபடியாக மறுபடியும் நாளைக்கு மதியத்திற்கு மேலே இந்த மழையினுடைய தீவிரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா வரைபடத்தில் நமக்கு அந்த காற்று வந்துட்டு சற்று நாளைக்கு காலையில் ஒரு இடைவெளி கொடுத்து மறுபடியும் நாளைக்கு மதியத்திற்கு மேலே இந்த தீவிரத்தை வந்து அதிகரிக்க செய்யுது. அப்படி பார்த்தோன்னா வியாழக்கிழமைக்கு மதியத்திற்கு மேலே மறுபடியும் இன்னைக்கு எப்படி 2 மணிக்கு மேலே மழை ஆரம்பிக்குதோ அதே மாதிரி தான் நாளைக்கும் மதியம் 2 மணிக்கு மேலே இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்குது. வியாழன் சரியாக ஒரு 2 மணிலிருந்து 3 மணிக்கெல்லாம் இந்த மழையினுடைய தீவிரம் மறுபடியும் அதிகமாகக்கூடிய காட்சிகள். அப்போ இந்த புதன், வியாழன் இந்த 2 நாளுமே எப்படி இருக்குன்னா காலை வெயிலாகவும் மதியம் 2 மணிலிருந்து நள்ளிரவு 1 மணிலிருந்து நைட்டு 2 மணி வரைக்குமே இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்குது. இது வெறும் இந்த பகுதியில் மட்டும்தான் இருக்குமா, இல்லை தென் மாவட்டங்களில் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. இது பரவலாகவே இந்த காற்றினுடைய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக என்ன ஆகுதுன்னா மொத்தமாகவே நமக்கு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாகவே மழையினுடைய வாய்ப்புகள் இருக்கும். அப்படி பார்க்க போகும்பொழுது நமக்கு டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம், தஞ்சாவூர் உள்ளிட்ட இடங்கள், திருவாரூர் உள்ளிட்ட இடங்களையும், வடகடலோரமாக இருக்கக்கூடிய புதுச்சேரி, சென்னை உள்ளிட்ட இடங்கள், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்குது. ஸோ நம்ம அப்படி பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா முதல்ல நமக்கு டெல்டாவில் ஆரம்பிக்குது, அதுக்கு அடுத்தபடியாக தென் மாவட்டங்கள், அதற்கு அடுத்தபடியாக வடகடலோர மாவட்டங்கள்னு ஆரம்பிச்சு இந்த காற்று அதற்கு அடுத்தபடியாக ஆந்திர பகுதியை நோக்கி நகருது. இப்படி தான் இந்த 2 நாளுமே இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக காலையில் வெயிலாகவும் மதியத்திற்கு மேலே 2 மணிக்கு மேலே மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் இந்த 2 நாளைக்கு இருக்கக்கூடிய வானிலை நிலவரம். நேயர்களே, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.